அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தியா? இப்போ வந்து நான் மதினாலேருந்து ஒரு 36 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அங்கே கொண்டு ஒரு பாசஞ்சரை கொண்டு விட்டுட்டு வரும்போது அப்படியே வீடியோ எடுத்தேன். இது மக்கா, அதாவது மதினா டு மக்கா ரோடு 2 ரூட் இருக்குது மதினாலேருந்து போகிறதுக்கு. அந்த பத்ரு யுத்தம் நடந்துச்சுல, அந்த வழியாகவும் போவாங்க. இது வந்து இன்னொரு ரூட் இருக்குது. ஆனால் எல்லாமே 400 கிலோமீட்ரு 395 கிலோமீட்டர் தூரம் தான். கொஞ்சம் தான், ஒரு 5-10 கிலோமீட்டர் தான் வித்தியாசம் இருக்குது. இப்போ 2 நாளாக நல்ல மழை மதினாவில். மதினாவில் கூட கொஞ்சம் குறவு. மற்ற ஏரியாக்கள்லாம் தபூக்கு, யாம்போ எல்லாம் பயங்கரமான மழை பெஞ்சு வீடியோவில் நான் பார்த்தேன். என் நண்பர்கள்லாம் அங்கே இருக்காங்க, போட்டிருக்காங்க. அதிகமான மழை பெஞ்சிருக்கு. அது இரவு நேரத்தில் நம்ம இந்தியாவில் சில நாங்களாம் சின்ன பிள்ளைகளுக்கு கிராமங்களில் இடி மின்னல் தாக்கும், அந்த மாதிரி சவுண்டு, விடிய நல்ல சவுண்டு, மழை பெய்கிற சவுண்டு. இது இப்போ அதிகமான மழை. இந்த ஒரு 3 நாள் நல்ல மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சு குளிர்ச்சி, நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. இப்போ நம்ம குற்றாலச்சி, தென்காசி, தென் மாவட்டங்களில் மழை காலத்தில் எப்படி குளிர்ச்சியாக குளிர்ந்த காற்றடிக்கும், அந்த மாதிரி ஒரு கிளைமேட் இருக்குது. இப்போ அடுத்து இந்த மழை முடிஞ்சினாலும் ஒரு 3-4 மாதத்துக்கு குளிர் ஸ்டார்ட் ஆயிரும். நோம்புலலாம் சரியான குளிராக இருக்கும். அதுதான் இப்போவே சொட்ரு போட ஆரம்பித்தாச்சு. ஆமாம், ரோடு இந்த பைபாஸ் ரோடு, இது வந்து மக்கா சித்தா ரோடு. இப்போ இந்த ஸ்கூல் இதெல்லாம் லீவ் விட்ருக்காங்க, நல்லா கொஞ்சம் ரோடு பிஸி இல்லாமல் இருக்குது. இது நான் வந்து மதினாலேருந்து வந்துட்டு திரும்ப மதினாவுக்கு யூட்ரன், இந்த ஹைவேலேருந்து யூட்ரன் அடித்து போயிட்டுருக்கேன். அங்கே இடையில ட்ரெய்லர், அந்த ரொம்ப லாங்லேருந்து வர்றாங்களோ ஹெவி லைசன்ஸ் உள்ளவங்க, அவங்க இடையில இந்த பாகிஸ்தானி, இந்தியன்ஸு, பெரும்பாலும் பெரிய டிரைவர் மாதிரிலாம் அதில் வந்து ரொம்ப லாங்கில் 1000-1500 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து வரக்கூடியவங்களுக்கு ரொம்ப அசதி ஆயிடுச்சுன்னா அந்த ஓரத்தில் வண்டியை நிறுத்தி போட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்க, தூங்கிட்டு வண்டி எடுப்பாங்க. அது நான் நிறையா ட்ரிப் பார்த்துருக்கேன் அந்த சைட்டில். சில சமயம் கேஸ் சிலிண்டரை வச்சு சமையல்லாம் நடக்குது அங்கே. ஓகே, டிரைவிங் பிரச்சனை இல்லை, கேர்ஃபுல்லாக ஓட்டினா என்றைக்குமே எந்த கவலையும் இல்லை. கவனமாக ஓட்டணும். எங்கே இருந்தாலும் வாகனம் ஓட்டுறது கரெக்டாக ஓட்டி நல்ல முறையில் இருக்கணும். வர்றதுக்கு முன்னாடி டயரை செக் பண்ணி தான் ஓட்டணும். அதிகமான காற்று இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிக்கணும். வண்டியை எடுக்கும்போதே டயரை மெயினாக செக் பண்ணணும். சரி, ரொம்ப சில நேரம் பிஸியாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரிலாம் வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா சைடில் இப்போ நடு ட்ரெயிலர் ட்ரக்கில் போயிட்டுருக்கேன். சரி, பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.